ஊபன்பே ஒரு வெளிப்படுத்தும் காரியத்தை செய்தது. ஒரு புதிய மோடலை அல்ல, மூன்றை வெளியிட்டது. அவற்றை பிரித்த விதம் செயற்கை நுண்ணறிவு துறை எங்கு செல்கிறது என்பதை சொல்கிறது. அவை 5.6 குடும்பத்தை சந்தியுங்கள். வால், தரா மற்றும் பவுனா. வால் தான் முதன்மையானது. ஃப்ரான்டியர் ரீசனிங் மற்றும் நீண்ட கால ஏஜென்டிக் வேலைக்காக கட்டமைக்கப்பட்டது. மிகவும் கடினமான மதிப்புமிக்க பணிகள். தர என்பது சமநிலையான தினசரி மூடல். கடந்த தலைமுறையின் சிறந்த செயல்திறனை பெறுகிறது, ஆனால் பாதி விலையில். மற்றும் பவுனா மூன்றில் வேகமான மலிவான ஒன்று. அதிக அளவு எளிய வேலைக்காக. ஏன் இந்த 3 வழிப்பிரிவு முக்கியம்? ஏனெனில் இது எஃபிஷியன்சி ஏரவின் வெளிப்பாடு. 2 ஆண்டுகளாக எல்லாவற்றுக்கும் ஒரே பெரிய மூடல், அதிகம் செலவழி என்பதுதான் விற்பனை. அது முடிந்தது. இப்போது புத்திசாலித்தனமான நடவடிக்கை, வேலைக்கு ஏற்ற மூடல் ஐ தேர்ந்தெடுப்பது. உண்மையிலேயே கடினமான பிரச்சனைக்கு மட்டுமே விலையுயர்ந்த ஜீனியஸ் ஐ பயன்படுத்துங்கள். மற்ற எல்லாவற்றையும் மலிவான, வேகமான டைலருக்கு அனுப்புங்கள். இது ஒரு தொழில்நுட்பம் முதிர்ச்சியடையும் போது நடப்பது. மிக சக்தி வாய்ந்த மோடல் எது என்று கேட்பதை சந்தை நிறுத்துகிறது. இந்த குறிப்பிட்ட பணிக்கு சரியான விலையில் சரியான மோடல் எது என்று கேட்கத் தொடங்குகிறது. உங்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த செயற்கை நுண்ணறிவு துறைக்கு முடிவற்ற செலவின் காலம் திறன் காலத்திற்கு வழிவிடுகிறது. விகோடிஃபைட், வப் ஸ்கிரப் செய்யுங்கள்.